வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு பாத்ரூம் எப்படி கன்சீல் பண்ணுறது, சாதாரண டேப்பு தான். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க தான் பெரிய பெரிய டைவர்ட்ரு அதேமாரி அதான் வைப்பாங்க. அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது சாதாரண பாத்ரூம் மட்டும் உள்ள வீடியோ. இது ஒரு பாத்ரூமே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இதில் டோர் அணையிற இந்த இடத்த விட்டுற வேண்டியதான். இந்த இடத்துல டோர் அணைய போகுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிழக்க மேற்க வைக்கக்கூடாது, இந்த சைடில் மட்டும் வைக்கணும். வடக்க தெற்க வைக்கலாம். நம்ம ஹெல்த் பாஸ்ட் சைடில் ரைட் சைடில் ஹெல்த் பாஸ்ட் இருக்க மாரி பார்த்துக்க வேண்டியதான். இதுலேருந்து ஒரு 2 அடி மார்க் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம 2 அடி பேஷன் மோனம் வரைக்கும் வந்துடும். கரெக்டாக 2 அடி ஒரு மார்க் போட்டுக்க வேண்டியதான். 2 அடி மார்க் பண்ணிட்டிங்கன்னா பேஷன் ஏரியா ஒதுங்கிடும். அதுக்கு இந்தாண்ட உள்ள லைனை நம்ம சென்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். இந்தாண்ட டோட்டலாக எவ்வளோ எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி அளந்துக்க வேண்டியதான். நம்ம 54 இன்ச்சு இருக்குது. 54 27 இன்ச்சு போட்டோன்னா மார்க் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். 27 இன்ச்சில் சென்ட்ரு வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஷவர் தூக்கிக்க வேண்டியதான். நம்ம சாதாரண செல்லை வச்சு தான் கேமரா எடுத்துருக்கோம். நம்ம அதிகமாக கேமரா தான் வச்சு எடுக்கல, சும்மா சாதாரண செல்லு தான் வச்சுருக்கோம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். இதேமாரி ஸ்டெப் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தான் டைல்ஸ் விட்டுவாங்க. இப்போ பீம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம 1 இன்ச்சு வச்சு கரெக்டாக 2.25 வச்சா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 2.25 தேவை. 2.10 வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். டேப்பு கரெக்டாக 1 இன்ச்சு கணத்துக்கு அது வரைக்கும் ஓட்டிடுவாங்க. நம்ம தர எந்த ஹைட் இருக்குதோ நம்மளுக்கு 2.25 டேப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அங்கே ஒரு கோடு போட்டுறாச்சு. இப்போ நம்ம ஷவருக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷவருக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணுவோம். ஒரு மட்டப்பளவு எடுத்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக இது ரஃபாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இது நம்ம மார்க் பண்ணிட்டா இங்கே லைன் இறந்து இல்லாமல் கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 3/4 இன்ச்சு போகிறது அளவு கொஞ்சம் காடி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. சுகராக அந்தளவுக்கு தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் கலவை கொஞ்சம் கேப்பில் கரெக்டாக படியும். கரெக்டாக ஷவருக்குள்ளே பைப்பு கரெக்டாக போட்டாச்சு. ஹைட்டு வேணுன்னா கரெக்டாக இதுலேருந்து கரெக்டாக 7 அடி 6 அடி இல்லை 7 அடி அந்த ஹைட்டு போக ப்ரெஷர் இருக்கும். எவ்வளோ தேவையான அளவுக்கு வச்சுட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வாட்டர் லைனு, நம்ம டேங்க் வாட்டர் இருக்குதா அந்த லைனு கொடுத்துக்கலாம். இதுலேருந்து பக்கத்து சென்டரில் வச்சு 4 இன்ச்சு வச்சிங்கன்னா 4 இன்ச்சில் நம்மளுக்கு எல் பிராஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 4 இன்ச்சு வச்சிங்க, 6 இன்ச்சு வைக்காதீங்க. மாடுலர் டேப்பு மாற்றமே இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். இப்போ கீழேருந்து ஒரு 2 அடியில் ஹெல்த் பாஸ்ட்டுக்கு பைப் லைன்னா கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். அந்த 2 அடியில் ஒரு மார்க் எல் போட்டாச்சு. இது ஒரு மார்க்கிங் முடிஞ்சுட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்க வேண்டியதான். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதான். நான் சாதாரண மார்க் பண்ணுறப்ப ரெக்கார்ட் பேச முடியல, மைக்குன்ற வெறும் செல்லு மொபைலு சாதாரண விவோவில் 1902 போல் மாடல் நம்பர். அதை இப்போ ஒரு 5 வருஷம் மாடல் வச்சுருக்கேன் நான். அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக இது வாட்டர் லைன் போகும். ஃபுல்லாக வாட்டர் லைனு நம்ம ப்ளஸ் டேங்கு நார்மலான டேங்கு தான். இதுதான் கட்டி விற்கிற வீடு தான் அதெல்லாம். அதனால் நார்மலான டேங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் டைவர்ட்ரு மாடல் வச்சுருக்கோம், எல்லா மாடலும் வச்சுருக்கோம். வால் மிக்சர் மாடல் வச்சுக்கலாம். இன்னும் ஓல்டு டைப்லேயே இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் பாஸ்ட்டுக்கு எல் பிராஸ் ஆங்கிலம் 1.5 அடியில் வச்சிங்க. ஏன்னா உட்காடுறப்ப முட்டி இடிக்காமல் இருக்கும். இந்தாண்ட சைடு ஹெல்த் பாஸ்ட் வைக்கிறதுக்கு சில பேர் 2 அடின்னு சொல்லுவாங்க ஆங்கிலம். அதில் வைக்காதீங்க, 1.5 அடி செவுத்துலேருந்து வச்சிங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிப்பான். இந்த சைடு ஃபுல்லாக மார்க்கு. இந்த பைப் லைன் எல்லாம் வாட்ரு, இப்போ நார்மலான டேங்க் வாட்டர் லைனுக்கு தான் பைப் லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக 1.5 அடியில் எல் பிராஸ் வந்துடும். இதில் எல் பிராஸ் வந்துடும். இது 4 அடி இருக்குது. நம்ம சென்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்துக்கு ஒரு அடி கேப் வச்சா கூட இதில் ஒரு ஆங்கில் வால் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் பேஷன் மாற்றினீங்கன்னா ரைட் சைட்லேயே மாட்டிக்கலாம். ரைட் சைட்லேயே வைங்க. 1 பீஸ் வச்சாலும் கரெக்டாக வச்சுக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு 1 பீஸ் அதிகமாக விரும்புகிறாங்க, அதனால் 9 இன்ச்சாகவே வெஸ்டர்ன் டைல்ட் வச்சுக்கிறது. இது ஸ்ட்ரைட்டாக தூக்கி கரெக்டாக இதுக்கு வச்சாச்சு. ஃபுல்லாக ஆங்கில் வால் மேலே வச்சாச்சு. மேலே ஷவருக்கு வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ ஹீட்டருக்கு மார்க் பண்ணுவோம். ஹீட்டருக்கு அதேமாதிரி சென்டர்லேருந்து 4 இன்ச்சு கேப் வச்சுட்டு நம்ம இந்த சைடில் இழுத்துட வேண்டியதான். நம்ம ஹீட்ரு போர்டு ஏற்கனவே வச்சுருக்கோமே அந்த சைடில் இழுத்துக்க வேண்டியதான். நம்ம இது நம்ம மேஸ்திரி உங்கள் கொத்தனாருங்க அவங்க மேஸ்திரி கட்டி விற்கிற வீடாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பார்த்து பைப்பில் மிச்சப்படுத்தி கொடுக்குறோம். நம்ம ஒயரில் தான் அந்தளவுக்கு போட மாட்டோம், குவாலிட்டி இல்லாமல் போட மாட்டோம், ஓரளவுக்கு மிச்சப்படுத்திடுவோம். நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக சிபிவிசி பைப்பாகவே போடலாம். ஏன் இன்னும் பிவிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாரி தான் வால் மிக்சர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சிபிவிசி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் அவசியம் கிடையாது, இதுக்கு நார்மலான தனித்தனி டேப்பை வரதுனால.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டருக்கு இன்புட் லைனை மார்க் பண்ணியாவது, ஹீட்டருக்கு இன்புட் லைனு அவுட்புட் லைனு அதில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டேன். இவ்வளோ தான் ஈஸியான மெத்தடு தான். இது வந்து சாதாரண தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். சாதாரண தெரியாதவங்க ஃபிளம்பர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி எலக்ட்ரிசிட்டி வேலை பற்றி இது பக்கத்தில் கேப்பு வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஆங்கிள் வால்வு அதில் முறுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு சின்ன முறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லைன் அப்படியே இது வந்து பக்கத்துக்கு 4 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு வச்சிங்கன்னா மொத்தம் 8 இன்ச்சு வந்துடும். 8 இன்ச்சு வச்சிங்கன்னா டேப்பு முறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு கரெக்டான அளவுக்கு வச்சாச்சு. 6 இன்ச்சு கேப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக வந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கில வால்வு டேங்க் வருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது. நம்ம வந்து 1 அடி கேப்பில் விட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 அடி கேப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை கரெக்டாக போட்டிங்கன்னா ப்ளஸ் டேங்க் வந்துடும். இந்த ஓசு வேணுன்னா இதில் வந்துடும். கரெக்டாக ஹைட்டு 2 அடி இருந்தால் போதும். கீழே 1 அடியில் 2 அடியில் வச்சிங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி போய் பட்டு இதுவாகவும் ஓசு கொஞ்சம் ஆங்கில வால்வு தூக்கி வைக்கிறது நல்லது தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டாப்பு வந்து இந்த சைடில் வருது. இப்போ பைப் லைனு இன்னொரு பாத்ரூம் போட்டாச்சு. இதில் வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக டெலிவரி வந்து இந்த மார்க் பண்ணியிருக்குமே 2 அதுக்கிட்ட டீ போட்டு ஜம்பர் போட்டு தள்ளியாச்சு. இது வழியாக வந்துட்டு டேப்பு எல்லாமே போட்டாச்சு. ஷவர் வால் வந்து இந்த சென்டருக்கு டீக்கும் கீழேருந்து கரெக்டாக ஒரு 3 அடியில் வர மாரி பார்த்துக்கலாம். மேலே எல்லா எல் பிராஸ் எல்லாமே போட்டாச்சு. ஹீட்டருக்கு இன்புட்டு போட்டாச்சு. ஹெல்த் பாஸ்ட்டுக்கு போட்டாச்சு. ப்ளஸ் டேங்க்கு போட்டாச்சு. எல் பிராஸ் எல்லாமே போட்டாச்சு. இது வந்து பின்னாடிலேருந்து 9 இன்ச்சு வச்சுக்கிங்க. காமனாக உள்ளது 9 இன்ச்சு பேசனை வச்சுக்கலாம். இல்லைன்னா நார்மல் பேசனை லைட்டாக எல் பெண்ட் பைப்பு மட்டும் கொஞ்சம் அறக்கிற மாரி இருக்கும். ஹீட்ரு டெலிவரி டேரெக்டாக விட்டுட்டு மேலே ஹீட்டருக்கு போர்டு வச்சுருக்கோம். அது வழியாக நம்ம இன்புட் எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ளோர் டாப்பு பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சு அது ஓரத்தில் அணைச்சி வச்சாச்சு. அணைக்கிறப்ப மண் ஃபுல்லாக தள்ளிடாதீங்க. இது வந்து ஃபுல்லாக இது பண்ணுற மாரி இருக்கும், பதிகிற மாரி இருக்கும். இன்னொரு பாத்ரூம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே நம்ம ரைட் சைடில் ஹெல்த் பாஸ் வர மாரி இதில் வந்துட்டு இதில் ரைட் சைடில் வச்சாச்சு. இதேமாரியே 2 அடி வச்சுட்டு நம்ம ரைட் சைடில் வச்சாச்சு. ரைட் சைடில் ஹெல்த் பாஸ் வந்தால் நல்லது, உங்களுக்கு யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த சைடில் லெஃப்ட் சைட்லாம் வச்சிடாதீங்க. ரைட் சைடில் ஹெல்த் பாஸ் வைக்க யூஸ் பண்ணுங்கள். இதில் டீ போட்டு மேலே தூக்கியாச்சு. ஹீட்டருக்கு இன்புட்டு அதேமாரி டைப் தான். இந்த சைடில் வர்றது அந்தாண்ட பக்கத்தில் பாத்ரூம் அதே டைப்பு தான். கீழேருந்து டேப்லேருந்து 1 அடியில் ஷவர் வால்வு வச்சாச்சு. அதில் இதில் 4 இன்ச்சு எல்லாமே லைன் எல்லாம் அதேமாரி தான் நார்மலாக ஃப்ளோர் டாப்பு போட்டுட்டு இதில் 4 இன்ச்சு டெலிவரி பண்ணிட வேண்டியதான். இதில் ஃபுல்லாக 4 இன்ச்சு எல்லாம் போட்டாச்சு. மண் தயவு செய்து கொட்டிடாதீங்க பாத்ரூமில். திரும்பி நோண்டிட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொட்டின பிறகு கூட நம்ம பைப் லைனாக போட்ட பிறகு கூட பயிஞ்சிட்டு மண்ணை வந்து கொட்டிட்டு நிரப்பிட்டு கொஞ்சம் அலக்கிட்டு ஜல்லி போட்டு இடித்தா கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாதாரண ப்ளம்பிங் வீடியோ தான், சாதாரண பாத்ரூம் தான். நீங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சம் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.